வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தேடுவது அனைத்தும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் நினைவச்சுக்கோங்க. நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களை தான் தேடிட்டுருக்கு. என்னுடைய சேனல் பேர் லைஃப் டிசைன் வித் பிகேகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9444137717. மாலை 6 முதல் 8 மணி வரை நீங்கள் கூப்பிடலாம். சில டைம் நான் எடுக்காட்டி நானே உங்களை திரும்பி கூப்பிட்றேன். ஓகேங்களா? அதுதான் இன்றைய செய்தி. நேற்று யாருக்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. இறந்து போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அப்படி இப்படி. அதனால தான் ஒரு நல்ல டாபிக் ஒன்று எடுத்து உங்கள்கிட்ட பேச இன்றைக்கி விளைகிறேன். உங்களுடைய எண்ணம் அனுபவமாக மாற்றப்படுகிறது பிரபஞ்சத்தால். பிரபஞ்சம் உங்களுடைய எல்லா எண்ணங்களையும் அனுபவமாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. அப்போது ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகன்று விட்டால் அது இங்கே ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடம் நல்ல பல விஷயங்களால் நிரப்பப்படும். அதற்கு நீங்கள் நினைக்க வேண்டும், நீங்கள் என்ன வேண்டும், நீங்கள் யோசனை செய்து இதுதான் வேண்டும் எந்த கேட்டாலும் இல்லை அது இல்லாட்டி ₹1,00,000 இல்லாட்டி 50,000 கிடைச்சோம் அப்படி இல்லை. இதுதான் வேணும், இப்படித்தான் வேணும், உடனடியாக வேணும், நேரம் காலம் எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நடந்துவிடும். நடக்காமல் இருக்க வாய்ப்பில்லை. இப்போது இழப்பு, பல விதமான இழப்பு, பணம், பொருள், வேலைகளை எல்லாமே நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு விஷயம் நடக்கும், எல்லாம் உண்டு. ஆனால் மரணம் என்பது மிக மிக வருத்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உணர்வு பூர்வமானது, உடல் ரீதியானது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஒருவரோட வாழ்க்கை நம்மகிட்ட பின்னி பிணைந்து வாழும்போது இல்லாமல் குழந்தை இறந்துவிட்ட தாய் பற்றி இடம் பேசினேன், கணவனை இழந்துவிட்ட மனைவியிடம் பேசினேன், மனைவி இழந்துவிட்ட கணவனிடம் பேசினேன். இந்த மாதிரி பல பேர்கிட்ட நான் ஒரு 2-3 நாளாக இந்த மாதிரி ஒரு டாபிக் ஓடிட்டுருக்கு. அதுவும் இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. எனக்கே தெரிந்தவர்கள் பலர் தவறிவிட்டனர். ஆனால் என்ன யோசனை பண்ணணுன்னா, நமக்கெல்லாம் இது டெம்ப்ரரி. நாம் இப்போ இருக்கிறது இந்த உடம்பு, நாம் எல்லாமே டெம்ப்ரரி, யாருமே பர்மனெண்ட் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவர் இறந்து விட்டால் அவர் அடுத்த உயரிய நிலை அடைந்தார் என்று நீங்கள் நிம்மதி அடைய வேண்டும். அது சின்ன குழந்தையோ மகனோ மகளோ இருந்தால் ரொம்ப வருத்தம். நீங்கள் பண்ண வேண்டியது அவங்க எங்கே இருந்தாலும் நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் அழ வருத்தப்படப்பட அந்த ஆன்மா போய் சேர வேண்டிய இடத்தை சேராது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது நான் பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த இதில் இந்த இறந்தவுடன் அந்த 13ஆம் நாள் காரியம், 16ஆம் நாள் காரியம் பண்ணும்போது சில வீடுகளில், எங்கள் வீடுகள்லாம் படிப்பாங்க, எந்த நிலையில் இது போயிட்டுருக்கு, எப்படி போகும் இந்த ஆன்மா அப்படின்னு. அதை நினைத்து சந்தோஷப்பட்டு நீங்கள் தயவு செய்து அதிகம் வருத்தப்பட வேண்டியதான், வேறு வழி கிடையாது. ஆனால் அதிக பவர் கொடுக்காதீங்க. அதுக்கு நீங்கள் பவர் கொடுக்க அந்த ஆன்மா நின்றுடும், முடங்கிடும். முடங்காமல் அது நல்லபடியாக சேர நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப நம்பிக்கை. நாம் நல்லபடியாக எனக்கும் வருத்தம் இருந்தது, எனக்கும் கஷ்டம் இருந்தது. எல்லோரும் சொன்னாங்க, அம்மா இருந்த உடனே ஸ்கூலுக்கு வந்துட்டா, கணவர் இருந்த உடனே ஸ்கூலுக்கு போயிட்டா. நாம் இருந்து ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. நம்ம வேலை பார்த்தா மனமாற்றத்தை தேடுங்கள், ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயம். சில நாட்கள் கோயில் போகக்கூடாது அப்படிம்பாங்க. சில நாள் ஏதாவது ஒரு பார்க்குக்காக ஒரு வாக்கிங் போங்க. அழகான பாட்டை கேட்காதீங்க. ஈவினிங் ஆகும்போது அந்த விளக்கு வைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த வருத்தத்தை தீர்க்கறதுக்கு நல்ல சாமி பாட்டாக போட்டு கேளுங்க. எனக்கு தெரிந்து நீங்கள் காலபைரவர் பாட்டை கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். காலபைரவர் பாட்டு ரொம்ப ஆறுதல் தரும், தைரியத்தை கொடுக்கும், கேளுங்க. எல்லாரும் உங்களுடைய மத சம்பந்தமான புத்தகங்களை படியுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வீர்கள். பைபிளில் வாசகம் இருக்கும், குரானில் வாசகம் இருக்கும், உங்களுக்கு ஆறுதல் தரும்படி. தயவுசெய்து அதை நீங்கள் படியுங்கள். உங்கள் இழப்பு, மரணத்தால் ஏற்படும் இழப்பை
தவிர்க்க முடியாத ஒன்று. அதை இப்படி நம்மை சமாதானப்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் நான் சொன்ன உப்பு புளி காரம் நாக்கில் சேரட்டும், தானாக அது மறைந்துவிடும். உங்கள் கதையில் நீங்கள் தான் ஹீரோ, மெயின் கேரக்டர். கரெக்டாக வேறு யாரும் ஹீரோவாக இருக்க முடியாது இல்லையா? உங்களுக்கு நடக்கிற விஷயம், உங்களால் நீங்கள் செய்கின்ற விஷயம் அத்தனைக்கும் நடு மத்தியில் நீங்கள் தான் இருக்கீங்க. அதை நீங்கள் உணரணும். யூ ஆர் த ஹீரோ ஆஃப் யுவர் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் நீங்கள் ஹீரோவாக இருக்கும் பட்சத்தில் இவங்க உங்களை உயர நினைக்கணும், இவங்க இதை செய்யணும் அப்படின்லாம் யோசனையே பண்ணாதீங்க. யாருடைய அபிப்பிராயமும் தேவை கிடையாது. ஹீரோவான நீங்கள் என்ன நினைக்கணும்? நான் வல்லவன், நல்லவன், வெற்றியாளன், பண்பானவன், ஒழுக்கத்துடன் வாழ்பவன் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும். நீங்கள் முதலில் நம்பினால்தான் ஊர் உங்களை நம்பும். ஊர் உலகம் அங்கீகரிப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்களை இந்த மனிதனாக, நல்லவனாக, வல்லவனாக அங்கீகரிக்க வேண்டும். இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு மனசில் தெளிவு இருந்தால் தான் நீங்கள் கேட்குற விஷயம், நீங்கள் நினைக்கிற விஷயம் அத்தனையும் நடக்கும். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அசைய முடியாத நம்பிக்கை. அந்த சுருங்கி வரும்போது நம்ம எதிர்பார்க்காத எதிர்மறையான எண்ணங்கள்லாம் நம்மை நோக்கி வரும்போது நாம் செய்ய வேண்டியது, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, தூக்கி கருப்பு துணியில் கட்டி அந்த எதிர்மறையான எண்ணங்களை வீசி எரிந்திட வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது, அதாவது ஒரு மாதிரி பயமாக இருக்கும், அந்த பயத்தை நீங்கள் நீக்கிட்டு இலூஷன், மாயை, கற்பனையில் இதெல்லாம் நடந்து விட்டது, எனக்கு நன்மை மாத்திரமே நடக்கும், நான் நல்லவன். நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் நல்லவன் என்று நம்பியத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் பேசிக்காக எல்லா மனுஷனும் நல்லவன் தான், கெட்டவன் யாருமே கிடையாது. சூழ்நிலை, சந்தர்ப்பம், உங்கள் எண்ணங்கள் தான் உங்களை கெட்டவர்களாக, தவறான விஷயங்களை செய்ய தூண்டும். நாம் நம்பிக்கையோடு உட்காந்துருக்கும் போது, என்ன இவன் இப்படி நம்பிக்கையோடு இருக்கானே, என்ன இது அப்படி எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், இருட்டின் தொலைதூரத்தில் அங்கே வெளிச்சம் வருவது. அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். வெளிச்சம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்கள் இப்படி பார்க்காம அப்படி கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி உங்கள் எண்ணங்கள் நிறைவேற அதை நோக்கியே எண்ணங்களை செலுத்த வேண்டும். நிஜமாகுவதற்கு நிழல் நிஜமாக வேண்டும், கற்பனை நிஜமாக வேண்டும், எண்ணங்கள் உண்மையாக வேண்டும் என்றால் நீங்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி மாத்திரமே மற்றவர்கள் அபிப்பிராயம், மற்றவர்கள் பேச்சு எல்லாம் இப்படி வாங்கி அப்படி விட்டுடணும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கிடைக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். நீங்கள் வாழ்க்கையின் பாதையில் செல்லும்போது வீர நடை போடுங்கள். உங்கள் பின்னே ஒரு பெரும் படை இருப்பதாக யோசனை பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவர் அனைவரும் உங்களுக்கு வெற்றியை தான் காண்பிக்க வேண்டும். நீங்கள் தோல்வியுற்றால் யாரிடம் பகிராதீர்கள். வெற்றி அடைந்த முடிந்த பின்னர் நீங்கள் அதனை சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் திரைப்படத்தில் வரும் காட்சிகளைப் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விறுவிறுப்பாக கொண்டு போங்க. கிடன்னு ஓடி அது அப்படி இல்லை. நீங்கள் செய்கிறது என்னன்னு மற்றவங்களுக்கு புரியாமல் சஸ்பென்ஸ், அடுத்தது என்ன அவங்க பார்க்கட்டும், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியாது அடுத்தது என்ன, ஆனால் வந்துடும். நீங்கள் நினைத்தது எல்லாமே வந்துடும். அதை தடை செய்ய வேறு எதுவுமே இல்லை. உங்கள் கதையின் கதாநாயகனாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில், ஹீரோவாக இருக்கும் பட்சத்தில், ஏன் சாதாரண கதை எழுதுறீங்க? ஒரு பெரிய சரித்திரம் படியுங்கள். சரித்திரம் படைப்பது சாதாரண மகனுக்கு சாத்தியம், எல்லோருக்கும் சாத்தியம். உங்களுடைய வாழ்க்கை ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். உங்களை பற்றி அடுத்தவர்கள் என்ன நினைக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். அவர்களிடம் கொடுத்து விடாதீர்கள். பிடித்த வேலை, பிடித்த படிப்பு, பிடித்த வேலை. இப்போ எனக்கு ஒரு கேஸ் நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு குழந்தை, புத்திசாலியான குழந்தை, அவங்க அப்பாவோட ஆவலுக்காக இவனு ஒரு முட்டாள்தனமாக ஏதோ ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்ணி இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. ஆனால் அவன் 4 வருஷமாவது அதனால் படிக்க முடியல. சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்டு, ஃப்ரெண்ட்ஸு பிரச்சனை, அது இது நிறைய கதைகள் ஓடிட்டுருக்கு அவனுக்கு. கடைசியில் அவனுக்கு அந்த சப்ஜெக்டே பிடிக்கல. அந்த மாதிரி செய்யாதீங்க. உங்கள் குழந்தைகளை எது செய்ய வேண்டும் என்று நீங்கள் தயவு. அதே மாதிரி விஷயமே புரியாத ஒரு சப்ஜெக்ட், எனக்கு தெரிஞ்சு விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்த நிறைய பேர் எங்கேயோ பிபிஓவில் வேலை செஞ்சிட்ருக்காங்க.
உங்களுக்கு உபயோகமான ஒரு சப்ஜெக்ட், வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்க பசங்களை விடுங்க. உங்கள் இஷ்டம் போல் உங்கள் கனவுகளை திணிக்க அவர் உங்களுக்கு உரிமையாளர் கிடையாது, உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு உண்டு. அந்த கனவை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்க வேண்டும். யாரும் அதை மறுக்க தடுக்க கூடாது. அவர்களுக்கு பிடித்தமான படிப்பு, பிடித்தமான வேலை, பிடித்தமான ஒரு நல்ல கல்யாணம் பண்ணி அவர்கள் சுதந்திரமாக வாழ அனுமதியுங்கள். பெற்றோர்கள், எனக்கு ஒரு குழந்தை பவன் நினைக்கிறேன் எழுதியிருந்தான், நான் ஐஆர்எஸ் ஆகணும், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவன் ஐஆர்எஸ் ஆகணும். இன்னொரு பொண்ணு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறேன், நான் கலெக்டர் ஆகணும். கலெக்டர் ஆகட்டும், நிச்சயமாக அவள் கலெக்டர் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு உண்டு. நமக்கும் கனவுலே தான் வாழ்ந்துட்டுருக்கோம், இன்னும் கனவுல வாழ்ந்துட்டுருக்கோம். 76 வயசான எனக்கே கனவு உண்டுன்னா, சின்ன சின்ன வயசான உங்களுக்கெல்லாம் கனவுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக கனவு காணுங்கள், கனவு காணுங்கள். கனவை நிஜமாக்க பிரபஞ்சத்தை நாடுங்கள். மேற் சொன்ன எல்லா கெட்ட விஷயங்களும் விட்டு எல்லா நல்ல விஷயங்களும் நீங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு சந்தர்ப்பம், உங்களுக்கு வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். நிறைய பேர் திரும்பி என்னை கேட்டாங்க, முந்தின நாள், நேற்று நைட்டும் முந்தின நாளும் ஃபோன் பண்ணி, மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வேணும் அப்படி நினைக்கிறதே மேனிஃபெஸ்டேஷன் தான். மேனிஃபெஸ்டிங், ஐ வாண்ட் திஸ், எனக்கு இது தேவை என்பது தான் மேனிஃபெஸ்டேஷன். அஃபர்மேஷன்னா என்ன? வாயில் சொல்கிறது, எனக்கு இது இப்போது கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. அடுத்தது என்ன? விஷுவலைசேஷன். என்ன வேணுமோ அது கிடைச்சிட்ட உடனே நீங்கள் காட்சிப்படுத்தணும். காட்சிப்படுத்துறது எப்படி? இந்த பொருள் எனக்கு கிடைச்சேன்னா, இந்த விஷயம் நடந்துன்னா இப்படிலாம் என் வாழ்க்கை ஓடும் அப்படின்னு விஷன் போர்டோ இல்லாட்டி அஃபர்மேஷன் எழுதும்போதோ நீங்கள் சொல்லணும். அஃபர்மேஷன் கண்டிப்பாக எழுதினா தான் ஜாத்தி பலிக்கும். எழுத வேண்டிய நேரம் காலை 4 மணி முதல் 6 மணிக்குள். இல்லை நேரம் கிடைக்கும்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் நேரத்தில் ஒரே இடத்துல உட்காந்து எழுதணும். எந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த நோட்புக்கு, அந்த பேனா மாத்திரம் தீஞ்சால், நோட்புக் மாத்திரம் தீஞ்சால் மாத்திரமே ஒழிய திரும்பி எடுத்து வைக்கும்போது அதே எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல. இதெல்லாம் ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணும், ஒரு ஆற்றலை அந்த பிரபஞ்சத்திடமிருந்து அந்த நீங்கள் சொல்கின்ற அஃபர்மேஷனுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அப்படி கிரியேட் பண்ணி கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் அதே இடத்துல வைக்கணும், அதே இடத்துல யோசனை பண்ணணும், அதே இடத்துல நீங்கள் வேணுங்கிற விஷயங்கள் செய்யணும். இப்போ புரிஞ்சுதா? மேனிஃபெஸ்டேஷன் என்பது நீ நினைத்த மாத்திரத்திலேயே அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். அஃபர்மேஷன் என்பது எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, நான் வேண்டியது கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. மூன்றாவது விஷுவலைசேஷன், எல்லாத்தையும் காட்சிப்படுத்து, இவையெல்லாம் எனக்கு நடக்கும் என்பது. அஃபர்மேஷன் பல வகைப்படும். ஒன்று, கண்ணாடியை பார்த்து பேசுவது, நான் வல்லவன் நல்லவன் என் காரியம். இன்னொன்று, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து தண்ணியில் பேசிட்டு, நான் வெற்றி அடைந்து விட்டேன், இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி, நீருக்கு நன்றி, குடிச்சிருங்க. அடுத்தது, பஞ்ச பூதங்களை கூப்பிட வேண்டும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, வழி, வானம் எல்லாவற்றையும் கூப்பிட்டு என்னுடைய இந்த நாளை நல்லபடியாக கொண்டு செலுத்த வேண்டும். ரொம்ப ஸ்ட்ராங் எமோஷன் ஃபார் அஃபர்மேஷன். அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு காதல், நன்றி அறிதல், உண்மையாக இருப்பது, உனக்கு நீயே உண்மையாக இருக்கணும். பொய் வேண்டாத விஷயம் செய்யவே கூட. வியாபாரத்தில் முன்ன பின்ன பேசி சொல்லலாம், 10 ரூபா பொருளை 25 ரூபா சொல்லலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் உனக்கு நீயே பொய் சொல்லிக்கக்கூடாது, ஊருக்கும் பொய் சொல்லக்கூடாது. விஷயம் சொல்ல இஷ்டம் இல்லையா, வாயை மூடிட்டு இருந்து. இதில் முக்கியமான விஷயம், உங்களுடைய ப்ராஜெக்டோ விஷயங்களோ செய்யும்போது தயவு செய்து யாருக்கும் சொல்லாதீங்க. முடித்து வெற்றி அகரமாக வெளியில் வந்து சொல்லுங்கள். இதுதான் இந்த அஃபர்மேஷன் பற்றிய ஃபுல் விஷயங்களும் ஒரு ஜிஸ்டில் நம்ம சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறேன், நீங்கள் சொல்லலைன்னு, அதனால தான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். அஃபர்மேஷன் நிச்சயம் நடக்கக்கூடிய ஒரு, என்ன நீங்கள் நினச்சால், இந்த நிமிஷம் என்னோடய பேச்சு பார்த்துருக்கீங்களா, இந்த அம்மா இப்படி உளறிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சா அதுவும் ஒரு அஃபர்மேஷன் தான், மேனிஃபெஸ்டேஷன் தான். நான் உளறுகிறேன் என்ன, அதுதான் விஷயம். ஸோ இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி இதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு, ஒரு உப்பை கொஞ்சம் அப்படி பரத்திட்டு அதில் அந்த கண்ணாடி கிளாஸை வச்சு 2
பட்டை கொம்பை வச்சு அதில் அப்படியே வச்சுருங்க. நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு எல்லாம் பாசிட்டிவாக நடக்கும். அடுத்தது என்னென்னா, ஒரு சின்ன பச்சை துணி எடுத்து பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம், அப்புறம் இது பட்டை தூள் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி உங்களோட பீரோ பணம் வைக்கிற இடத்துல வைங்க. இல்லை ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுக்கோங்க. பணம் வந்து கொண்டே இருக்கும். இது ரெண்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.